ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நேற்றுக்கு சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கு தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் சிம்பிளான ஒரு சமையல் தான் நம்ம பார்க்குறோம். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுட சுட வடித்த சாதம் இப்போ தான் வடித்து இறக்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்க அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட் போட்டு கூட்டு. ஸோ டெய்லி சாம்பாராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு இன்றைக்கி கூட்டு இப்படி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காய தொகையல், அதுக்கப்புறமா மோர், ஊறுகாய். ஸோ இது கூட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் துவரம்பருப்பு போட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ துவரம்பருப்பு ஒரு 2 கரண்டி நல்லா வேக வச்சுருங்க. எடுத்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன காய் இருக்கோ, பூசணிக்காய் போட்டு பண்ணுறவா இருக்கா, பூசணிக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், கோஸு, இந்த மாதிரி எவ்வளவோ போட்டு பண்ணுறா. இன்றைக்கி இருந்த கறிக்காய் வச்சு தான் பண்ணுது. ஸோ 4 அவரைக்காய் இருந்தது. சரி, நான் அது பத்தாதுன்ட்டு 4 அவரைக்காய் ப்ளஸ் முருங்கைக்காவும் இருந்தது. முருங்கைக்காய் ப்ளஸ் கேரட் ஒன்று இருந்தது. ஸோ கேரட் போட்டு தக்காளி போட்டு கூட்டு. இது எல்லாத்தையும் அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு துளி மஞ்சப்பொடி விட்டு தண்ணியை விட்டு மூங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு துளி மஞ்சப்பொடி போட்டு ஒரு பாதி வேக்காடு விடுங்க. ஒரு பாதி வேக்காடு விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் ஆலினால் சாம்பார் பொடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுதான் நான் போடுறது. சில பேர் வறுத்தரிசி போடுறீங்கன்னா கூட போடலாம், தப்பு இல்லை. ஸோ காரத்துக்கு இன்றைக்கி வறுத்தரிசி விடலை. ஸோ டெய்லி வறுத்தரிசி விட வேணாமேன்ட்டு இப்படி பண்ணியிருக்கு சிம்பிளாக. ஸோ இந்த ஆலினால் சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுட்டு கூடவே உப்பு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்துடட்டும். வந்ததுக்கப்புறமா இந்த கரண்டியால் 2 கரண்டி பருப்பு வேக வச்சு அதை விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு ஜலம் விட்டு விளாவிடுங்க கூட்டை. இல்லை உங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டாம், பைத்தம்பருப்பே போதும் அப்படின்னாலும் பைத்தம்பருப்புலையும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ கூட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வெங்காய தொகையில் பண்ணியிருக்கோம். ஆற்றுல அம்மா பண்ணியிருக்கா. ஸோ வெங்காய தொகையில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்துருங்கோ. வறுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா, காஞ்சி மிளகா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளிப்புக்கு புளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நான் அம்மா இன்றைக்கி ஒரு 4 வெங்காயம் போட்டிருக்கா. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் வெங்காயம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் வதக்கிட்டு கூடவே 4 கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நல்லெண்ணெய், உப்பு அண்ட் பெருங்காயம் இதை போட்டு எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கூட்டு பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி தொகையில் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் தொகை. ஸோ இது தொகையில் நாட் ஒன்லி கூட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த தொகையில் வச்சுருந்தோம்னா வெறுஞ்சாத்துலேயும் பறித்து சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கூட்டுக்கு தொகையில் வேண்டாம், நீங்கள் வடம் வத்தல் பொரிச்சுக்கிறீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், மாங்காய் ஊறுகாய். இன்றைக்கி இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு சமையல் தான் ஆற்றுல. இது வரைக்கும் இந்த மாதிரி கூட்டு பண்ணி வெங்காய தொகையில் ட்ரை பண்ணலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காம்பினேஷன், நல்ல மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு மெனுவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.